நாடோடி மன்னன் ஒரு படங்க புரட்சி தலைவர் எடுத்தார். அந்த படத்துக்கு பாட்டு எழுதினது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். படத்துக்கு கதை வசனம் யார் தெரியுமா? கவியரசு கண்ணதாசன் அவர்கள். புரட்சி தலைவர் கண்ணதாசனை கூப்பிட்டு சொன்னாரு, அப்பா என் சொத்து சுகம் எல்லாத்தையும் வித்து இந்த படம் எடுக்கேன். இந்த படம் தமிழ்நாட்டில் ஓஹோன்னு ஓடிட்டுனா நான் தான் மன்னன், ஆனா ஓடலன்னா நான் தான்ப்பா நாடோடி. நான் நாடோடி ஆகிறதும் மன்னன் ஆகிறதும் உன் கையில தான் இருக்கு. புரட்சி தலைவர் கண்ணதாசனை கடவுளேன்னு அழைப்பார். ஏன்னா கூப்பிட்டு சொன்னாரு, கடவுளே நல்லா இருப்பீங்க, கடனை வாங்கி இந்த படத்தை எடுக்க. நீங்க எல்லா விஷயத்திலையும் நல்ல கவிஞர் தான், கொஞ்சம் லேட் கம்மர். சொன்னாரு, சரியா டைமுக்கு நாளைக்கு 9 மணிக்கு வந்துடணும். கவலையே படாதீங்க, 8:50 இருப்பேன். பட்டுக்கோட்டையார் 8 மணிக்கு வந்துட்டாரு, புரட்சி தலைவர் 8 மணிக்கு வந்துட்டாரு. இவர் ஆள காணோம். மணி 9 ஆகுது, 10 ஆகுது, 11 ஆகுது, 12 வரைக்கும் வரல. கார்ல இருந்து இறங்கி வரார். என்ன சொல்ல போறாங்களோன்னு நினைச்சிட்டு வந்தார். வாங்க கடவுளே, சொன்ன மாதிரியே 9 மணிக்கு வந்துட்டீங்களே அப்படின்னார் புரட்சி தலைவர். கொஞ்சம் மன்னிச்சுக்கிடணும், கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி பரவாயில்ல, தெரிஞ்ச விஷயம் தானே, நீங்க வர்றதுக்குள்ள ஏன் இந்த டைமை வேஸ்ட் பண்ணணும்னு ஒரு சிச்சுவேஷனை சொல்லி பட்டுக்கோட்டையார ஒரு பாட்டு எழுத சொல்லியிருக்கேன். அந்த லிரிக்ஸ் சரியா இருக்கான்னு கொஞ்சம் வாங்கி சில வார்த்தைகளை மாத்தணும்னா திருத்தம் பண்ணி கொடுங்க என்னார். அவர் சொன்னாரு, பட்டுக்கோட்டையார் பாட்டை திருத்துற தகுதி எனக்கு இருக்கான்னார். எவ்வளவு ஒரு பெரிய கவிஞன், எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பாருங்க. விளையாட்டா நீங்க என்ன சாதாரண கவிஞரான்னு தூக்கி கையில கொடுத்தாரு பேப்பரை. வாங்கி கண்ணதாசன் படிச்சு பார்த்துட்டு பேப்பரை மடக்கி வச்சுட்டு புரட்சி தலைவர்கிட்ட சொன்னாரு, லேட்டா வந்தேன்னு ஒரு 4 அரை இந்த கன்னத்துல அரைஞ்சிருக்கலாம். பட்டுக்கோட்டையார் வரிகளை கொடுத்து என்ன அவமானப்படுத்திருக்க வேண்டான்னார். ஏன் தெரியுமா? உள்ள இருந்த பாட்டு என்ன தெரியுமா? படை தண்ணில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், உன் போல் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. பிழைத்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டு புரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் சொன்னாரு, என் வாழ்க்கையில இனிமே நான் லேட்டா வரமாட்டேன்.